கிட்டனா இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க போகணுமா? நம்ம ஊட்டியில இருந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியாம எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஆனா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு இப்ப அலோடு இல்லைங்க. ஏன் அலோடுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஆபத்தான பாதை நோக்கி நம்ம வந்து இடம் தாங்க நம்ம கோத்தகிரியில இருக்கிற நம்மளுடைய சுனட்டி ஃபால்ஸ் தாங்க. இப்போ ஏன் சடன்லியா இங்க அலோவ் பண்றதில்ல சொல்றேன் கேளுங்க. அழகான இயற்கை பகுதியா இப்ப ஃபுல்லா அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா இயற்கை அதோட வேலையை இன்னைக்கு காட்டிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் போய் கேட்ட வரைக்கும் 4 பேர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப அலோவ் பண்றதே கிடையாதுங்க. இந்த வீடியோ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி போனவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் பாட்டில்ஸ் தான் இருந்துச்சு. உள்ள என்ட்ரி ஆன மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டப்பட்டு இருந்துச்சு. பயத்தை பொருட்படுத்தாம பாத்தீங்கன்னா பாறை இடுக்குல எல்லாமே உட்கார்ந்து குளிச்சுட்டு தாங்க இருந்தாங்க. இந்த ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி பாத்தீங்கன்னா அசுத்தமாக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காடு பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா தீயினால அழிக்கப்பட்டு. இந்த ஃபால்ஸ்ல எங்க பார்த்தாலும் வெறும் குப்பையா தானே இருந்துச்சு.